எல்லோருக்கும் வணக்கம். Wish you a happy election and good results. இதெல்லாம் மனசாட்சி இருக்கு சார். ஆக்டர்ஸ் டான்சர்ஸ் வந்து டான்ஸ் பண்ண சொல்லி கேட்க மாட்டீங்க, ஆக்டர்ஸ் வந்து ஆக்ட் பண்ண சொல்ல மாட்டீங்க, ஒரு சிங்கர் மட்டும் வந்து மாட்டிப்பாங்க. முதல்ல மகேந்திர வந்து அடிக்கடி நாங்கள் சந்திக்கிறது ரொம்ப கம்மியாக போச்சு. இப்போ எல்லா மொழிக்கு சம்பந்தப்பட்ட இந்த சினிமா தொழில் சென்னையில் நடக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது சார், ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க பெரிய பெரிய மகான் ஹஸ்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட மகான் மேதைகளோட வேலை செய்யும்போது ஏன் ஒரு 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 ஃபில்ம் ரோல் ஆயிடுச்சுன்னா ஒரு 10,000 ரோல் கூட நான் அப்புறமா திருப்பி தரேன் அப்படின்னு பக்கத்து இதுக்கு போய் ஒரு மலையாளம் கேமராமேன் கிட்ட வாங்குறதும் கொடுக்குறதும் கண்ணாடி, இப்போ அப்படி இல்லாமல் நான் வந்து ஒரு ஏற்கனவே நாங்கள்லாம் பிச்சைக்காரங்க தான், நீங்கள்லாம் மனசு வச்சு எங்களுக்கு எங்கள் பிச்சை போட்டால் தான் நாங்கள் வாழ்கிறோம். இப்போ நான் ஒவ்வொரு ஊராக சுற்ற வேண்டியதாக இருக்கு. இதுக்கு முன்னாடி சென்னையிலே ஒவ்வொரு தெருவாக சுற்றிட்டு இருந்தோம், இப்போ ஒவ்வொரு ஊராக போக வேண்டியதாக இருந்தது. அது கடவுள் கொடுத்த பெரிய வரம். அதனால நாங்கள் மீட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக போச்சு. எல்லாமே ஒரு அழகான ஏதாவது ஒரு மெசேஜ் வந்தாச்சுன்னா அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன், அவர் என்ன பண்ணுவார், வீடியோ தான் ஆரம்பிச்சுக்கிட்டேன். இப்போது பட் எனக்கு பிடிச்சது என்னன்னா சார், எல்லா ஒவ்வொரு கலாஸ்வரூபத்துக்கும் பின்னால ஒரு பர்பஸ் இருக்கணும், அதுதான் முக்கியமானது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். ஒரு சண்டே வந்து சாயங்காலம் நீங்கள் உட்கார்ந்து ஒரு நாடகம் பார்க்குறீங்க, ஒரு கலை நிகழ்ச்சி பார்க்குறீங்க, ஒரு நிருத்திய பார்க்குறீங்க, மியூசிக் பார்க்குறீங்க, ஆனால் வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகி போகிறீங்க. நான் போகும்போது இட் ஷுட் டெஃபினெட்லி, இப்போ அவங்க நிறைய யூஸ் பண்ண வேர்டு அந்த மனசாட்சி வந்து உறுத்தணும். அட்லீஸ்ட் எல்லாருமே வந்து இப்போ நம்ம அரசியல்வாதி பற்றி பேசும்போது நிறைய கைத்தட்டுகள் வந்துச்சு. நம்ம எப்படி வளர்த்துட்டு இருக்கிறோம் அவங்களான்றது வந்து நம்ம மனசாட்சி நம்ம கூட கேட்க வேண்டிய அவசியம் தான். ஸோ அதனால தெர் இஸ் அ பர்பஸ். அவர் என்ன நாடகம் போட்டாலும் இது வந்து நான் பார்க்கறதுக்கு 6 மாசமா இங்க 2 பேர் நடுப்புல ஒரு டைலாகே நடந்துட்டு இருக்கு. எல்லா டேட்டும் கொடுத்துடுவார். ஒவ்வொரு மாசத்துக்கு எங்கெங்க போடுறது என்ன இடத்துக்குன்னு எனக்கு டேட் அனுப்பிச்சிடுவார், மெயிலையோ மெசேஜ்லையோ. அந்த ஒவ்வொரு சாட்டர்டே சண்டே சம்பவம் நான் வேற ஊர்லயே இருந்தேன், வேற நாட்டிலே இருந்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து இவர் என்ன நம்ம ரொம்ப தள்ளி வைக்கிறாரு, நம்ம மேல ஏதாவது கோபமான அவர் நினைக்க போறாருன்னு எனக்கு பயமா இருந்தது. பட் நெவர் எவர். This friendship is more than 40 years since, and we have common interest, music and common God, முகமது ரஃபி. அதெல்லாம் நிறைய இருக்கு எங்களுக்கு. ஒரு காமன் திங் வந்து ஒரு பர்பஸ் இருக்கணும். ஒரு பாட்டு பின்னாலும் ஒரு பர்பஸ் இருக்கணும், ஒரு நாடகம் பண்ணாலும் அதில் அவ்வளோ மரியாதையா அந்த இவை காப்பாற்றிட்டு வர்றாரு. உங்க அப்பா வந்து தெலுங்குலேயே என்ன வந்து அல்லுடான்னு கூப்பிடுவார், மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவார். எப்போவுமே நாங்கள் ஒரு மாமாவை தான் கூப்பிடுறது. சாதாரண எல்லாருமே மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறது பழக்கம். ஆனா அவரை வந்து முதல் தடவை எங்கிட்ட வந்து அவர் பெரியவர்களை நின்றுட்டு வணக்கம் ராரா அல்லுடா ஃபர்ஸ்ட் திங் அவர் சொன்னது தான். அவர் தெலுங்கு பேச ஆரம்பிச்சு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு எல்லா மொழியும் தெரியுண்டா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி. I had such a great relationship with him, with his mother, with his family, with his brother, with his daughter and with his son-in-law. இது ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட யாருக்கும் என்னால் என்ன செய்யணும் நினைச்சாலும் ஐ ஃபீல் வெரி வெரி எலேட்டட், வெரி எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக நான் நினைக்கின்றேன். லவ்லி ஆர்டிஸ்ட் இவங்களெல்லாம் ஒவ்வொரு தடையும் நம்ம பாராட்டணும்னா ஒரு நாடகம் போடுறதோட சுலபம் இல்லைங்க. நம்ம வந்து ஒரு நிமிஷத்துல வந்து விமர்சனம் பண்ணுவோம், கமெண்ட்டும் அடிச்சுடுவோம், என்ஜாயும் பண்ணுவோம். இத்தனை பேர் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். எத்தனை ரிஹர்சல்ஸ், என்ன விஷயம். ஒரு விஷயத்துக்கு மட்டும் எல்லா ட்ரூப்ல நடிச்சவங்களுக்கு எல்லாம் நான் பாராட்ட சொல்லி தான் ஆகணும். அது எப்படிதான் இந்த ஒவ்வொரு தடவை ஜோக் அடிக்கும்போது சிரிக்காம சீரியஸா இருக்கிறீங்க. யா ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஷி வாஸ் மேனேஜிங். இப்படி பண்ணி ஐஸ்வர்யா கடைசியிலே sometimes she was laughing, ஓப்பனாவே laughing. அவரும் அப்படிதான். என்னால தாங்க முடியாம அப்படி பாவி இருக்கும்போது அப்படின்னு என்ன காட்டுறாரு, நீதான் பாவின்ற மாதிரி. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ரிஹர்சல்ஸ்ல பண்றது வேறு, ரீடிங்ல பண்றது வேறு. ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மேடையில் he goes on improvising. That's in his blood. He's such a very very original artist and ரொம்ப இயல்பா நடிக்கக்கூடிய ஒரு fantastic performer. அதுதான் முக்கியம். எதுவுமே ஒரு நாடகத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது. Yes, the blessings of grace, like இப்போ ஒரு ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. I owe you one. I will send about the one and only சிவாஜி கணேசன் சார். நான் நிச்சயம் அனுப்புறேன். அதனால புகழ்ந்துகிட்டு போனால் இட் வில் பிகம் பரஸ்பர ஃபேன் அசோசியேஷன் ஆகும்.
But still, what he said and what you asked, I got to do something. இல்லைன்னா அது அர்த்தமே கிடையாது இல்லையா? எனக்கு மனசாட்சி இருக்கு சார். भूल सकती नहीं आँखें वो सुहाना मंजर जब तेरा हुस्न मेरे इश्क से ठकराया था और फिर राह में बिखरे हजारों नगमे फिर नगमे तेरी आवाज लिए आती है आ मुझे फिर उन्हीं हाथों का सहारा दे दे मेरा खोया हुआ रंगीन नजारे दे दे मेरे महबूब तुझे मेरे मोहब्बत की कसम. ஒரு மேடையில் ஒரு ஸ்ருதி பூர்த்தி இல்லாம இன்னைக்கு ஒருத்தர் ரெக்கார்டிங் பாடணும்னா 10 பேர் ஸ்ருதி கரெக்ஷன் பண்ணாதான் பாட முடியும். வாட் அ கிரேட் சிங்கர், வாட் அ கிஃப்ட் டு இந்தியா. ப்ளீஸ் தேங்க் யூ so much sir.